நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தராகண்டின் உதம் சிங் நகர் மாவட்டத்தில் உள்ள காசிப்பூரில் ஒரு தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் ககன்தீப் சிங் கோலி என்பவர் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் அவர் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது வகுப்பில் இருந்த மாணவர் சமரத் பாஜ்வா பாடத்தை கவனிக்காமலும் வீட்டு பாடம் செய்யாமலும் வந்திருந்தார். இது குறித்து ஆசிரியர் ககன்தீப் சிங் விசாரித்த போது மாணவர் உரிய பதில் அளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் அந்த மாணவரை கன்னத்தில் அறைந்து திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதியன்று ஆசிரியர் ககன்தீப் சிங் வழக்கம் போல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். பின்னர் வகுப்பு முடிந்து அறையிலிருந்து வெளியே வந்தபோது மாணவர் சமரத் பாஜ்வா தனது டிஃபன் பாக்ஸில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆசிரியரை நோக்கி சுட்டுள்ளார். இதில் ஆசிரியரின் தோள்பட்டையில் தோட்டா பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்தார். அருகில் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடனடியாக ககன்தீப் சிங்கை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தோள்பட்டையில் பாய்ந்த தோட்டாவை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றி ஆசிரியருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதற்கிடையே ஆசிரியரை சுட்டுவிட்டு தப்ப முயன்ற மாணவர் சமரத் பாஜ்வாவை மற்ற ஆசிரியர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மாணவர், எல்லோருக்கும் முன்னால் ககன்தீப் சிங் சார் என்னை அடித்தார், அதனால் ஏற்பட்ட அவமானத்தால் துப்பாக்கியால் சுட்டேன் என்று கூறியிருக்கிறார். இதையடுத்து காவல்துறையினர் மாணவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதிகளின் உத்தரவின்படி அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். மேலும் மாணவரின் கையில் துப்பாக்கி எவ்வாறு வந்தது என்பது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.